ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருந்தாரு. அவருக்கு ஒரு நண்பரும் இருந்தாரு. அந்த டாக்டருக்கு அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. ஒரு நாள் டாக்டரை தேடி அவனோட ஃப்ரெண்டு வந்தாரு. எனக்கு ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணாரு. டாக்டர் ஃபுல்லா மெடிக்கல் செக்அப் பண்ணாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சது. இருந்தாலும் அவரோட நண்பர்கிட்ட சொல்லாம, நீ வீட்டுக்கு போப்பா, நீ நல்லா தான் இருக்கிறன்னு அமுச்சு வச்சுட்டாரு. அவரோட மனைவியை கூப்பிட்டு, ஏமா உன்னோட கணவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அவருக்கு சந்தோஷமான விஷயமோ துக்கமான விஷயமோ உடனே சொல்லிடாதீங்க, அவரோட இதயம் ரொம்ப பலவீனமா இருக்குது, எதையுமே பக்குவமா தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அவங்களோட மனைவியும் சரி டாக்டர் நான் பாத்துக்கிறேன்ட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டரோட ஃப்ரெண்டு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினான். அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துட்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனோட மனைவி லாட்டரி டிக்கெட்ல என்ன பரிசு விழுந்திருக்குன்னு பார்த்தாங்க. அவங்களோட ஆச்சரியத்துக்கு 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம், அதே நேரம் அதிர்ச்சி. இதை எப்படி நம்மளோட கணவர்கிட்ட சொல்றதுன்ட்டு நேரா டாக்டர் கிட்ட போனாங்க. டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னோட கணவர் வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, இதை எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு புரியலன்னாங்க. நீ நல்ல வேலை பண்ண, இதை நானே அவனுக்கு பக்குவமா சொல்றேன்ட்டு டாக்டர் நேரா கிளம்பி அவனோட நண்பனை பார்க்க போனாரு. நண்பன் கேட்டான், என்னடா விஷயம் இங்க வந்திருக்கான்ட்டு. அது ஒண்ணு இல்லப்பா, அவங்க கூட சும்மா பேசிட்டு போலான்னு வந்தான்னா. டாக்டர் அவன் நண்பன் கிட்ட கேட்டாரு, இங்க பாரு உனக்கு திடீர்னு 10,000 ரூபாய் லாட்டரியில விழுந்துடுது, என்ன பண்ணுவான்னாரு. ஆட அதுக்கா செலவு இல்ல, இந்த பால்காரன் செலவு ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணிடுவேன்னா. சரிப்பா உனக்கு 50,000 ரூபாய் லாட்டரியில விழுந்துடுது, அதை என்ன பண்ணுவான்னா. ஏன்பா அந்த மளிகை சாமான் கணக்கு, இந்த கறிக்கடை கணக்கு, இது எல்லாத்தையும் தீர்த்துருவான்னா. சரிப்பா உனக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்துடுது, அதை என்ன பண்ணுவான்னா. அதை வச்சு இந்த வீடு பெயிண்டிங் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, வீடு பெயிண்டிங் அடிப்பேன், பர்னிச்சர்லாம் வாங்கி போடுவேன்னா. இப்ப டாக்டர் நினைச்சாரு, சரி இவனை ஓரளவுக்கு தயார் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, சரிப்பா உனக்கு 10 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துடுது, அதை என்ன பண்ணுவான்னாரு. ஃப்ரெண்டு சொன்னாரு, அப்படி 10 கோடி ரூபாய் லாட்டரியில விழுந்துட்டா 5 கோடி ரூபாய் உனக்கு, 5 கோடி ரூபாய் எனக்குன்னாரு. இதை கேட்டுட்டு அந்த டாக்டர் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை.